அனைத்து அரசு அலுவலர்களது பணிப்பதிவேடுகள் டிஜிட்டைசேஷன் செய்யப்பட்டுள்ள நிலையில் IFH RMS மென்பொருள் மூலமாக எம்ப்ளாயி செல்ஃப் சர்வீஸ் ஆப்ஷன் கிளிக் செய்து ESR வியூ ஆப்ஷன் படி ESR PDF அல்லது டேட்டாவாக பதிவிறக்கம் செய்து தங்களது ESR-இல் பார்ட் 1-இல் பதிவு செய்யப்பட்டுள்ள பதவி உயர்வு, மாறுதல்கள், விடுப்பு, ஊதிய நிர்ணயம், ஊதிய உயர்வு தொடர்பான அனைத்து பதிவுகளை சரிபார்த்துக் கொள்ளவும், மேலும் தங்களது ESR-இல் உள்ள பதிவுகளில் தவறுகள் இருப்பின் ESR எடிட் ரிக்வெஸ்ட் மூலமாக உரிய திருத்தங்களை மேற்கொண்டு அதற்கான ஆவணங்களை IFH RMS மென்பொருளில் பதிவேற்றம் செய்து தாங்கள் பணிபுரியும் அலுவலகத்தின் அப்ரூவல் குரூப்பிற்கு ஃபார்வர்ட் செய்து ESR-இல் உள்ள தவறான பதிவுகளை சரி செய்து கொள்ளுமாறு அனைத்து அரசு அலுவலர்களும் அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ESR பார்ட் 1-இல் அரசு அலுவலர்கள் IFH RMS மென்பொருள் மூலமாக தங்களது ESR-இல் உள்ள தவறான பதிவுகளை திருத்தங்கள் செய்ய மேற்கொள்ளப்பட வேண்டிய நடைமுறைகள். வெப் பிரவுசரில் karuvulam.tn.gov.in என்ற URL-ஐ என்டர் செய்து அலுவலர்கள் தங்களது யூசர் ஐடி மற்றும் பாஸ்வேர்டை பதிவிட்டு ESR பார்ட் 1 என்ற மெனுவை கிளிக் செய்யவும். அதன் பிறகு ESR வியூ என்பதை தேர்வு செய்து PDF அல்லது டேட்டா மூலமாக ESR பார்ட் 1 டீடைல்ஸை வெரிஃபிகேஷன் செய்ய வேண்டும். மெனு மற்றும் சப்மெனு டிஸ்ப்ளே ஆகும். இதில் பதிவுகள் ஏதேனும் விடுபட்டிருந்தால் கிரியேட் ஆப்ஷனை தேர்வு செய்து விடுபட்ட பதிவுகளை சேர்த்துக் கொள்ளலாம். ஏற்கனவே ESR-இல் உள்ள பதிவுகளில் திருத்தம் செய்ய வேண்டியிருந்தால் மாடிஃபிகேஷன் ஆப்ஷனை தேர்வு செய்து ESR-இல் உள்ள பதிவுகளில் திருத்தங்கள் மேற்கொள்ளலாம். ESR-இல் உள்ள பதிவுகள் தவறாக இருந்தால் delete ஆப்ஷனை தேர்வு செய்து தவறாக இருக்கும் பதிவுகளை நீக்கம் செய்யலாம். இவை அனைத்தையும் ஒரு ரிக்வெஸ்டாக டிரான்சாக்ஷன் கிரியேட், மாடிஃபிகேஷன், delete மெனு, சப் மெனுவில் ஏற்கனவே உள்ள விவரங்களை கிளிக் செய்து சப்மிட் கொடுத்தால் டிரான்சாக்ஷன் has been submitted என்ற தகவல் ஸ்கிரீனில் டிஸ்ப்ளே ஆகும். அனைத்து விவரங்களுக்கும் தேவையான உரிய ஆவணங்களை ஸ்கேன் செய்து அப்லோட் செய்வது மிக அவசியம். குறிப்பாக டாக்குமெண்ட் சைஸ் 1 MB-க்கு மிகாமல் இருக்க வேண்டும். மை டிரான்சாக்ஷன் லிஸ்ட் டிஸ்ப்ளே ஆகும். இதன் மூலமாக தேவையான ஆவணங்களை SR செக்ஷன் வைஸாக அட்டாச் செய்து ப்ராசஸ் கொடுத்தால் அப்ரூவர் குரூப் டிஸ்ப்ளே ஆகும். இதில் இனிஷியேட்டர், வெரிஃபையர், அப்ரூவரை தேர்வு செய்து சப்மிட்டை தேர்வு செய்தவுடன் ரிக்வெஸ்ட் ID கிரியேட் ஆகும். ஒரு எம்ப்ளாயியால் மேற்கொள்ளப்பட்ட ஒன்றுக்கு மேற்பட்ட டிரான்சாக்ஷன் ஒரு ரிக்வெஸ்ட் ID மூலமாக இனிஷியேட்டருக்கு ஃபார்வர்ட் செய்யப்படுகிறது. அப்ரூவல் குரூப் அலுவலர்கள் இவ்விவரங்களை சரிபார்ப்பதற்கு ஏதுவாக பழைய மற்றும் புதிய தரவுகள் அட்டவணையாக காண்பிக்கப்படும். IFH RMS மென்பொருளில் எம்ப்ளாயி செல்ஃப் சர்வீஸ் மூலமாக அனுப்பப்பட்டுள்ள ESR எடிட் ரிக்வெஸ்டை DDO அலுவலக அப்ரூவல் குரூப்பில் உள்ள இனிஷியேட்டர், வெரிஃபையர், அப்ரூவர் லெவல் பணியாளர்கள் ரிக்வெஸ்ட் ஐடியின் படி விவரங்கள் மற்றும் அட்டாச்மெண்ட் டாக்குமெண்ட் அனைத்தும் சரியாக இருக்கும் பட்சத்தில் அப்ரூவல் கொடுக்கப்படும். தவறாக இருக்கும் நேர்வில் ரிஜெக்ட் செய்யப்படும். ESR எடிட் ரிக்வெஸ்ட் ID அப்ரூவ் செய்யப்பட்டவுடன் ESR-இல் உரிய திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும். பணியாளர் தனது SS மாடியூல் மூலம் டிரான்சாக்ஷனின் ப்ராக்ரஸ் விவரங்களை ட்ராக் செய்து அதன் கரண்ட் ஸ்டேட்டஸை அறிய இயலும். ESR-இன் சரிபடுவதில் மூலம் பணியாளர்கள் உரிய நேரத்தில் உரிய பயன்களை, அதாவது புரோபேஷன் டிக்ளரேஷன், ஆனுவல் இன்கிரிமெண்ட், EL கிரெடிட் போன்ற பயன்களை பெற முடியும். ஓய்வு பெறவுள்ள பணியாளர்களின் ஓய்வூதிய ப்ரொபோசல் ஃபார்ம் 5 மிக எளிதாக எந்த தவறுமின்றி IFH RMS மூலம் தயார் செய்திட முடியும்.